குய்யாம் குய்யாம் மாதே. இந்த டியூனுக்கு ஒரு பாட்டு எழுது. கண்ணும் கண்ணும் பார்த்தா மின்னல் வெட்டும் ஆத்தா. ஆகா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. சும்மாரியா பல்லவியில தம்மேஜையா. சின்ன சின்ன தோட்டம் சிரிக்கும் முல்லை கூட்டம். ஆஹா, என்ன மாதிரி பல்லைப்பா பாடு சங்கரா. சின்ன சின்ன தோட்டம் சிரிக்கும் முல்லை கூட்டம். சின்ன சின்ன தோட்டம் சிரிக்கும். தம்மோட எழுதியா? மச்சான் 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 மனசில் அன்பை வச்சான். நல்லா வச்சீங்க. நான் கேக்குற தம்மு இது இல்லையா? கொஞ்சம் இருங்க சார், வந்துடுறேன். யோ, என்ன எழுதி போடியா? கணேஷ், அவர் எங்க போறாரு? டைரக்டர் சார், கவிஞர் போறத பார்த்தா திரும்பி வர மாதிரி எனக்கு தெரியல. வருவார் நிச்சயமா. வெளியில போய் எழுதிட்டு வந்து நம்மளை எல்லாம் அசத்த போறாரு பாருங்க. அப்போ நான் கேக்குற தம்மு கிடைக்குங்கிற? கிடைக்கும் கிடைக்கும். கணேஷ் கூட அதை நீ வாங்காத. வேண்டாம்ப்பா, ஏற்கனவே ஒரு பொட்டலத்தை வாங்கி நான் பட்ட கஷ்ட போதும். அவர்கிட்டே கொடு. கொண்டாயா, கொண்டா. எழுதிட்டான் போல இருக்குது. நீங்கள் கேட்ட தம் இதில் இருக்கிறது. பிரித்து பார்க்கவும். என்னையா அது? பீடி. நீங்க கேட்ட தம்மு. பேக்கப். ஐயா இன்னைக்கு பாட்டு மூட்ல இருக்கிறாப்ப இருக்கு. ஒரு நல்ல கற்பனை. உன் வயிற்றுல குழந்தை இல்ல, அத பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இப்பவே தாலாட்டு போறீங்களா? அதான் இல்ல, அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து உன்னையும் என்னையும் பார்த்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. எங்க பாடுங்க. பாட்டு ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை பாடும் பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை பாடும் பாட்டு. கேட்டு இதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். பாட்டு ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை பாடும் பாட்டு. கேட்டு இதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். வாழ்த்து பாட்டு ஒரு பாட்டு. மகன் பிறக்கும் நேரம்தான், வசந்தமென வாசல் தோறும் பூ பூக்கும் காலம்தான். போற்றுவான் கடமைகளை ஆற்றுவான், இளைய மகன் வாழும் வீட்டில் தீபங்கள் ஏற்றுவான். ஊர் பேரும் இமயம் கூட தாய் போல உயரம் இல்லை. நான் பேசும் தமிழில் தாய்மைக்கு விளக்கம் இல்லை. பாட்டு ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை பாடும் பாட்டு. கேட்டு இதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். வாழ்த்து பாட்டு ஒரு பாட்டு. அக்கா, பொன்னமாக்கா. என்ன தம்பி இப்படி பதவி அடிச்சுட்டு ஓடியார? செண்பகத்துக்கு 2 கால் வீங்கி போயிருக்கு, என்னன்னே தெரியல. இதுக்காக ஆசைப்பட்டிருப்பா. என்னக்கா சொல்றீங்க?
தம்பி புள்ளதாச்சிங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட முடியலன்னா இப்படித்தான் காலு வீங்கி போயிடும். செண்பகம், ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிடல, அதனாலதான் கால் வீங்கி போச்சுன்னு பொன்னமாக்கா சொல்றாங்க. ஆமா, நீ என்ன ஆசைப்பட்ட? நான் எதுக்கும் ஆசைப்படல. அந்த அக்கா ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ எதுக்குமே ஆசைப்படல? இல்ல. ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்ட பொருளை கேட்டா வாங்கி கொடுக்க நம்ம புருஷனுக்கு வருமானம் இல்ல, பக்கு இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இப்ப சொல்லு, நீ என்ன ஆசைப்பட்ட? சொன்னா கேட்க மாட்டீங்களே. இல்ல சொல்லு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. பேப்பர் வெயிட் இல்லைங்க. இது நிறுத்துல வெயிட் இருக்கு. நிறுத்திட்டீங்கல்ல, காசு கொடுங்க. எங்க என்ன துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? இந்த வீட்டை கடன்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம எங்கேயாவது வெளியூர் போயிடலாம். ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். அந்த வேலையை உள்ளூர்ல செஞ்சா என்ன? செய்யலாம். பிறந்து வளர்ந்த ஊர்லயே கூலி வேலை செஞ்ச அவமானமா இருக்குமேன்னு பாக்குறேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. கலப்பிரசவமா? கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம போச்சம்மா. வண்டி நிக்குது, இத கொடுங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தம்பி, இது சின்ன ஸ்டேஷன், வண்டி கொஞ்ச நேரம் தான் நிக்கும். இருக்கட்டுங்க, சீக்கிரம் வந்துடுறேன். தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. பயப்படாத, அடுத்த ஸ்டேஷன். வெள்ளக்காட்சி பொண்ணு ஓரமா நிக்கப்படாது. உள்ள வந்து உட்காருமா, அவர் வந்துருவாரு. எப்படி வாமா வா. ஐயோ, என் கண்ணு தெரியலங்க. அவர் எங்க இருக்காரு? என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு தெரியலையே. எங்க? ஐயோ, உங்களுக்கு புண்ணியமா போங்க. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. லிஸ்ட பார்த்து நாங்க சொல்றோம். அவர் பேரா அசோகன். கொஞ்சம் இப்படி வாமா. ஏண்டி, அசோகங்கிற பேரு லிஸ்ட்ல இருக்கா? இல்ல. ஏம்மா, அந்த பொண்ணோட புருஷன் பேர் லிஸ்ட்ல இல்லையா? இல்ல பெரியவரே, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள தவிர வேற யாருமே பிழைக்கல. அந்த அம்மாவுக்கு கண் பார்வை போயிடுச்சு, கர்ப்பமா வேற இருக்காங்க. இந்த நிலையில இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா அந்த அம்மா எப்படி தாங்கிக்குவாங்க? எப்படி இருந்தாலும் நீங்க இதை சொல்லித்தானே ஆகணும். அத கொஞ்சம் பக்குவமா சொல்லணும். பெரியவரே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்களே சொல்லிடுங்களேன். இங்க பாருமா, வயசுல உனக்கு நான் அப்பா மாதிரி. மனுஷாளுக்கு தைரியம் தான் முக்கியம். ஐயா, என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. மனச தைரியம். உன் புருஷன் இறந்துட்டாருமா.
ஐயோ என் மாடு ஐயோ என்ன நம்ம மாட்டை கட்டி வண்டியில ஏத்துறாங்க கரிஞ்சு விழுந்து சப்ப கட்டி போச்சு அடிமாட்டு விலைக்கு வித்துட்டேன் படுத்து கிடந்தாலும் பால் கொடுக்கும் உனக்கு குடிக்க காசு வேணும் அவ்வளவுதானே என்னடி பண்ணுங்கிற ஏத்துக்கடா ஐயா என் தாலியை வித்தாலும் காசு தரையா மாடி என் மாடை விட்டுருங்க ஐயா இது வியாபாரம் ஆம்பளையும் பேசி முடிவு பண்ணியாச்சு இடையில என்ன பொம்பளை போமா சொல்லியா டேய் மரியாதையா மாட்ட விட்டு விடு இல்ல அநியாயமா என்கிட்ட அடி வாங்கி நீ செத்து போயிருவ என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பால் குடுக்குற பசுவே அடிமாட்டு கொண்டு வரியே இது உனக்கே நியாயமா இருக்கா நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசுன அநியாயமா அடிபட்டு செத்து போவ ஏய் எனக்கு கோவம் வந்துச்சு உன்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன் பந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா என்ன இப்படி இருக்கும் ஆ? என் மாடை விட்டுடுங்கய்யா என் மாடடுங்கய்யா ஐயோ என் மாடு பசுமாடு தெய்வம் மாதிரி அடிமாட்டுக்கு எடுத்துட்டு போற பாவம் அவுத்து விட்டுரு. அவுத்து வரலன்னா என்னடா பண்ணு நான் அடிக்கலாம்னு நினைச்சேன் ஐயோ ஏய், மாட்டை அவுத்து விடு. ஏய் சொல்றாருல அவுத்து விடுறா அவுறா நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா மகராசனா இருப்பீங்க ம். கருப்பட்டி மாட்டை தூக்கு ஏய் தூக்கு. சுத்து அம்மா என்னப்பா தெருவுல வரும்போதே அம்மா அம்மா எனக்கு செலவுக்கு பணம் கூட. ஐயோ இந்த அம்மா எனக்கு பசிக்குது, சோறு ரெடி பண்ணு. கை கால் கழுவிட்டு வா ஆ. வாடா. அம்மா இன்னைக்கு என்ன உடம்பு ம், மிளகு போட்டு காரமா குழம்பு வச்சிருக்கேன். டேய் நீ யாருடா? உள்ளத உள்ளபடி சொன்னா என் பேர் கருப்பட்டிங்க. உன் பேரை கேட்கல. உங்க தாத்தா சாகும்போது உன்னை என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? உள்ளத உள்ளபடி சொன்னா கருப்பட்டி கருப்பட்டி இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே சொன்னாரு.
நானும் அப்படித்தானே நடந்துட்டு வரேன். உள்ளத உள்ளபடி சொன்னா ஆமாங்க. இப்போ அம்மா ஒண்ணு கேட்க போறேன், பதில் சொல்றியா? உள்ளத உள்ளபடி சொல்லட்டுமா, உள்ளத இல்லேன்னு சொல்லட்டுமா? அது எனக்கு தெரியாதா? எவ்வளவு கூலி? உள்ளத உள்ளபடி சொன்னா முத்துவுக்கு தினக்கூலி. அது எனக்கு தெரியா? எவ்வளவு கூலி? 20 ரூபா. அதான் உங்ககிட்ட இப்ப கொடுத்தானே. ஏமா நான் இல்லாத நேரத்துல அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? என் மேல நம்பிக்கை இல்லையா? சாதாரணமா தான்ப்பா கேட்டேன், அதுக்கே எப்படி கோவப்படுற? சத்தமா பேச கோவம்னு சொல்லிடுவியே. நீ எப்பவுமே இப்படிதான். வாடா. ஏன்பா எங்க போற? பசிக்குதே. இப்போ எனக்கு பசிக்கல. சாப்பிட்டு போலாம் முத்து. போடா. சாப்பிட விட மாட்டிய. தங்கமான பிள்ளையா வளருவான்னு நீங்க கற்பனை பண்ணீங்களே, தப்பான பிள்ளையா வளர்ந்துட்டான். அம்மா குருடி தானே, சொல்லவுமா ஏமாத்தலான்னு பெத்த தாய்கிட்டே போய் சொல்லிட்டு போறான். அவன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. யாரும் அப்படி இப்படி போக கூடாது. அப்படி போனீங்கன்னா லட்டி முட்டியாலே இருப்பேன். யாரு அது? தங்கமுத்து கருப்பட்டிங்கிறது. அது நாங்க இல்ல. என்ன விஷயம்? மாடு வாங்குற இடத்துல ஒருத்தனை அச்சு போட்டு வந்துட்டாங்க. அவனை மடக்கி போட்டு புடிச்சு வர சொல்லி எங்க இன்ஸ்பெக்டர் உத்தரவு. அவனை நீங்க பிடிக்க முடியாத. ஏன் உடம்பு பூரா விளக்கணை தடவி இருப்பாங்க. விளக்கெண்ண தடவுனாலும் மண்ணை போட்டு பிடிச்சு விடலாம. அந்த தங்கமுத்து இருக்கானே, நேத்து நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான். செத்து முட்டானா? தங்கமுத்து கூட இருந்த அந்த கருப்பட்டி என்ன ஆனோம்? அது எங்க கேக்குறீங்க? இங்க வாங்க நான் சொல்றேன். அவன் நிறைய தின்னுட்டு வந்தி பேதியால செத்து போயிட்டான். அட் டைம் ஒரே நேரத்துல 2 பேர் செத்தாங்களா? எப்படி? அவர் உயிர்னா இவர் உடல், இவர் உடல்னா அவர் உயிர். அவ்வளவு நட்பு. ஏங்க அழுவுறீங்க? நட்புன்னா இதுவல்லவா நட்பு? மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேண்டி கிடைக்கிறியா? தம்பிடா, நீ தங்கமுத்து மாதிரியாவும் நீ கற்பட்டியோ மாதிரியாவும் இறங்கி வாழும். இன்ஸ்பெக்டர் கேட்டா ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஏன் ஏட்டையா அழுவுறீங்க? நான் என்னதான் சொல்றதுப்பா? அட் டைம் ஒரே நேரத்துல 2 உயிர் நண்பர்கள் சேர்த்து விட்டாலுங்க. யாரு? தங்கமுத்து கருப்பட்டி. ஏன் சிரிக்கிறா? அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது? தங்கமுத்து அந்த கருப்பட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தானா? உயிரோட இருந்துன்னு செத்து புட்டதா போய் சொல்றீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டேஷனுக்கு என்னப்பா வரல நான் என்ன செய்வேன்? தயவு செய்து வந்துருந்தா என்ன, இல்லன்னா என் வேலை போயிடும். பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. வா போலாம். போங்க. போக பின்னாடி வரேன். ஏட்டையா, அண்ணன் ஏன் அடிச்சாரு தெரியுமில்ல? பசு மாட்டை அடி மாட்டுக்கு புடிச்சிட்டு போனா அதனால அடிச்சேன். இதெல்லாம் நான் கேட்டேன். ஏயா மரியாதையா போற நடந்து வாங்க, இல்ல நான் லட்டி முட்டியாலேயே அடிப்பேன். லட்டிய காணுமே. நீங்க தான் டீ கடையில வச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து எடுத்து வரட்டுமா? நீ எடுக்கூடாது. நான் என்ன எடுத்துட்டு வரட்டுமா? காதுல பூ வச்சிருக்கேன்னு நினைச்சு கிடக்குறீங்களா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சு கிடக்குறீங்களா? உங்களை விட்டா இப்படியே ஓடி போட மாட்டீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? கருப்பட்டி, இவர் உன் அண்ணனா? ஏன் கேக்குற? உன்னை விட அறிவு ஜாஸ்தி இருக்கு. இந்த தங்கம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நடப்பா. என் வீட்டுக்காரர் இருக்கிற இடம் தெரியாது, அவ்வளவு சாது. அவருக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையா? இவன் எங்க காலடி வச்சாலும் அடி குத்து வெட்டு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. நீ ஏமா கவலைப்படுற? காலாகாலம் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும். எதுக்கு அவளை இழுத்து போட்டு அடிக்கவா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா புலியா இருக்கவங்க கூட பூனை மாதிரி அடங்கிடுவாமா. இவன் தான் கல்யாணத்திற்கு ஓடுறானே, இவன் எங்க பொண்ணு பார்க்க வர போறான்? அட நாம தான் பொய்யோ புழுவோ சொல்லி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பொம்பளைங்களுக்கு இது கூடவா சொல்லி தரணும்? வாழைப்பழமா இது? ஐயா பொண்ணு சீனி காப்பியா சக்கரை காப்பியா? கருப்பட்டி காப்பி. அட நம்ம என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏய், உன்னதான் கேக்குறாங்க. உன்னதான் கேக்குறாரு. அறிவு கெட்டவன, நீ தானடா மாப்பிள. உள்ளத உள்ளபடி சொன்னா மாப்பிள. என்னடா உளர்ற? உனக்கு தானே பொண்ணு பார்க்க போறதா அம்மா சொன்னாங்க.
அது சும்மா சொன்னாங்க. அப்படி சொன்னாதான் நீ வருவ. முத்து, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா விளையாடுறியா? விளையாடுறது நான் இல்ல. டேய், நான் வீட்டுக்கு போய் வந்து சேருங்க. டேய், டேய், முத்து, முத்து. நல்லா இருக்குமா நீங்க பண்ற நியாயம்? போனா போகுது என்ன பொண்ணு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி எங்க அவமானப்படுத்திட்டீங்களே. யோ, உன் பொண்ணை கையமே கத்துற சரிதான். கமநாட்டி வளர்த்த பையன் சரியா போச்சு. கமநாட்டி 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 அறுத கம்மி. ஏய், இது மட்டும் எங்க முத்துவுக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டி கூறு போட்டுரும். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. இது ஏன் வீடுயா? ஓ வீடா? சரிம்மா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். கிளம்பு போட்ட பொண்ணு. யாரை கேட்டு என்ன கூட்டிட்டு போன நீ? நான் யாருடா கேட்கணும்? நீ முரட்டு பயலா இருக்கிறியே, ஊரெல்லாம் உன்னை பத்தி கேவலமா பேசுதேன்னு அவங்க கைய காலை பிடிச்சு நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறிய. இனிமே யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா? எனக்கு கல்யாணத்தை உங்க அப்பா நீ எப்படி எல்லாம் வளரணும்னு கற்பனை பண்ணாரு தெரியுமா? நான் உனக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக உங்க அப்பா பாடின பாட்டை தினம் நான் தாலாட்டா பாடி உன்னை தூங்க வச்சேன். நீ அந்த பாட்டை கேட்டுதான் தூங்கினேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது நீ அதை கேட்காமலே தூங்கி இருக்கிறேன்னு. அம்மா, நீ கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல. பெத்த தாய்கிட்ட அப்படி சொன்னேன். வாங்கின கூலி பணத்துல பாதிய திருடிட்டேன். ஓ, இதான் நான் செஞ்ச தப்பா? இந்த பார், உன்கிட்ட இருந்து மறைச்சு வச்சேனே பணம். இந்த பார், நான் குடிக்கின சூதாடல, எல்லாமே உள்ள இருக்கு பாரு. எனக்கு அப்பப்ப கொடுப்பிய 1, 2 செலவுக்கு, அதுவும் உள்ளதான் இருக்கு. அது சரியா இருக்கான்னு எண்ணிப்பாரு. முத்து, அம்மா, பட்டணத்துல போய் டாக்டரை பார்த்தா உங்களுக்கு கண் பார்வை வரும்னு நாட்டு வைத்தியர் எல்லாம் சொல்லிட்டாங்க. உள்ளதை உள்ளபடி சொன்னா உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக தம்பி இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சுச்சு. அது புரியாம நீங்க பேசிவிட்டீங்க. உன் தங்கமான மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா. அப்படி சொல்லாதீங்க. முதல்ல உங்களுக்கு கண் பார்வை வரணும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், உங்க கண்ணால நீ பாக்கணும். அவன் நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறான்னு உங்க வாயால சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். வாங்க. எனக்கு சீக்கிரமா கண்ணு வரணும்னு நான் கடவுளை வேண்ட போறேன். ஏன் தெரியுமா? ஏன்? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். எனக்கு கல்யாணம் ஆகணும்னா உனக்கு கண் பார்வை வரணும். அதுக்கு நாம மெட்ராஸ் போகணும். ஏய் கருப்பட்டே, எல்லாம் ரெடியா? மூட்டை முடிச்சலாம் ரெடியா இருக்கு. பட்டணம் வந்தாச்சு, பட்டணம் வந்தாச்சு. கருப்பட்டி, பெரியவருக்கு வண்டிக்கான கூலியை கொடுத்துடுறா. வாமா. உன்னை உட்கார வச்சு ஓட்டுனதுக்கு இன்னைக்கு நீ நர்மத்துல தான் முடிச்சிருக்கணும். இல்ல இல்ல, கரடி மோதிரம் முடிச்சிருக்கேன். கரடியா? எல்லாம் பொஞ்சாது தான்யா. உன் கரடியை கூட்டிட்டு போய் காட்டுல போய் குடும்பம் நடத்து. டாக்டர், அம்மாவுக்கு கண் பார்வை வந்துரும்ல? அது பெரிய டாக்டர் வந்தாப்பா முடிவு சொல்லணும். அவர் அடுத்த வாரம் வந்துருவாரு. இப்ப அம்மாவுக்கு கண்ணுல தண்ணி சொன்னாங்கல்ல, அதுக்கு மருந்து எழுதி தரேன். அடுத்த வாரம் வந்து பாரு. டாக்டர், நம்ம சம்பளம் 100 ரூபாய் கொடு. சரியா 100 ரூபாய் இருக்குங்க. அம்மா வா. மறக்காம டெய்லி அந்த மருந்து போடுங்க. சரிங்க. ஏய் கருப்பட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹாஸ்பிடல்ல விலைக்கு வாங்க போறியா? நம்ம ஒண்டியில இருக்கிறதே 1000 ரூபாய். நான் மெட்ராஸே வாங்கலாம்னு நினைச்சேன். இங்க இருக்கிறத பார்த்தா ஒரு ரூபாய் கூட வாங்க முடியாது இருக்கு. அம்மாவோட வைத்திய செலவுக்கு 100 ரூபாய்க்கு எங்க முத்து போறது? உழைக்கிறது எதுக்கு இந்த உடம்பு இருக்கு? வாட, வாமா போலாம். பாருங்க, பஸ் ஸ்டாப்ல சைக்கிள் வச்சிருந்தேன். எவ்வளவு வாழ்த்தி கைட்டு போயிட்டான். நான் போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல என் சைக்கிள் எடுத்தேன். ஏன் வாழ்த்தி பிடிக்கிட்டு போயிட்டான்? சீக்கிரம் அடிப்பா. மீன் கடையில சைக்கிள் எடுத்து வச்சிருந்தேன். எவ்வளவு சோமாரி வாழ்த்தி அதை சொல்லிட்டு போட்டாப்பா. எல்லாமே வால்டி கேஸ் தானே? எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய இருக்கும். சமாளிப்பா வா. தம்பி கண்ணா, ஒரு டீ கொடுப்பா. இன்னைக்கு
இன்னைக்கு நல்ல வருமானம் வந்திருக்குமே. அடிச்சு கையெல்லாம் ஓஞ்சு போச்சு. பூரா வால்டிப்பு போன கேசா வந்திருக்குமே. அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் ஏன் திறமைதான். நீ பத்தியா ஏதா இவ்வளவு? நான் தான் எல்லாரும் வால்டிப்பு முடிங்கி பிளாட்பாரத்துல ஒரு கடை இருக்கு அங்க போங்கன்னு நினைச்சேன். டேய் ராஸ்கல், திருடி சம்பாதிக்க கூடாது, உழைச்சு சம்பாதிக்கணும். நாளைக்கே சைக்கிள் காரெல்லாம் பார்த்து அதெல்லாம் கொடுத்துரு அவங்க கிட்ட. சரி சார் டீ. இங்க விடுவா. உனக்கு இன்னைக்கு பச்சை தண்ணி கூட இல்ல. போ. ஐயோ போலீஸ் வருது, கடையில அடுங்கப்பா. போலீஸ் வருது, பிளாட்பாரத்துல கடையில அடுங்கப்பா. எடுங்கப்பா, கடையில சொன்னா கேளுங்க. போலீஸ் வருதுப்பா. தூக்கு தூக்குன்னு சொன்ன எதை தூக்குறதுன்னு விவரமா சொன்னதானே தூக்க முடியும். வேணா நீங்க தூக்குங்க. யோ, பிளாட்பாரத்துல கடை வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன ஊருக்கு புச்சா? என்னையா புச்சா கிச்சாங்கிற என்னையா சொல்ற? எந்த ஊரியா? ஏற்க மாட்டீங்க. சரியான பட்டி காட்டானுங்க. ஓய், பட்டி காட்டா அட்டியான்னு சொல்லிட்டு இருக்காத. தம்பி தம்பி வேணாப்பா. ஏய் பாப்பாடா. ஆமா பாப்பா. பாப்பா பாப்பா வேறப்பா. பாப்பா ஐயோ ஐயோ பாபு போச்சா. ஐயோ ஐயோ பாப்பா கேளுப்பா. யோ, மறுபடியும் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டீங்க, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாப்பா இந்த ட்ரெஸ்ல அழகாவே இருக்கடா. நம்ம கடை போச்சுப்பா. ஆமா முத்து, உள்ளூர்ல எல்லாம் நீ புலியா இருப்ப, இங்க வந்து பூனை ஆயிட்ட பத்தியா? நான் புலியா பூனையான்னு ஐயோ. காட்டுறேன்டா. ஒரு சைக்கிள். ஹலோ மிஸ்டர். இன்ஸ்பெக்டர், பிளாட்பாரத்துல கரெக்டா தான் நீங்க வந்து ரூட்ஸ் எல்லாம் காட்டுவீங்க. நடந்துகிட்டே பஞ்சர் ஓட்டுவேன், நடந்துகிட்டே காத்தடிப்பேன். அப்ப என்ன செய்வீங்க? நீ வேண்டாம்னு சொல்றதுக்கு புதுசு. என் அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? தங்கமுத்து. தங்கமுத்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. என்ன விஷயம்? வால் டியூப் போட்டு காத்து அடிக்கணும். சைக்கிளுக்கா? பின்ன என்ன வேணும் எனக்கா? இந்த மரப்புக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. இனியே போடு. இந்தா. தீப்பெட்டி இருக்கா? என்ன? அவங்கள்ட்ட போய் தீப்பெட்டி கேக்குறிய? பாவம், அந்த அம்மா சுருட்டு தான் குடிப்பாங்க. அப்படியா? இந்தா என்கிட்ட குச்சி இருக்கு, நீ எங்க வேணாலும் உரைச்சிக்க. ஆ. என்னப்பா கன்னத்துல வச்சதும் பத்திக்கிருச்சு? இதுல இருந்து என்ன தெரியுது? அம்மா நெருப்புன்னு. அப்ப அம்மாவை தொட்ட சுடும். ம். நீ வாயை மூடிட்டு அடியா. அடிச்சா கிழிஞ்சிருமே. நீ போய் சொல்றாரு. அடிப்பேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அடிப்பா. ம், ம். அடிக்கிற. அப்ப நான் அடிக்கட்டுமா? ஏய் போடா அப்படியே. சைக்கிளோட பொடி நடைய வீட்டுக்கு போய் சேருங்க. ம். ம், விட்டாதீங்க. வாடா கருப்பட்டி. போயிட்டு வரமா. Stupid, idiot, rascal. என் குணம் உனக்கு தெரியாது. ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கேஸ் புக் பண்ணி லாடம் கட்டிடுவாங்க. சும்மா அக்கம் பக்கத்துல இருக்கும் தப்பா எடுத்துக்க போறாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ தகராறுன்னு. ஆமா, யார திட்டிட்டு வர? அந்த ராஸ்கல. யார் அந்த ராஸ்கல்? ஒரு கண்ட்ரி ப்ரூட். சைக்கிள் வால் டியூப புடுங்கி காத்தடிக்கிற மாதிரி. சரியான குறும்புக்கார பையலா இருப்ப போல இருக்க. சிரிக்காதீங்கப்பா, எனக்கு எரிச்சலா வருது. அவனை சும்மா விட போறதில்ல. போயும் பொம்பளை கிட்ட எதுக்குப்பா வீம்பு வீரப்பெல்லாம்? அவ மட்டும் என்னம்மா ஆம்பளைங்க கிட்ட ராங்க ரப்பு? ரப்பு மட்டுமா, கூட மப்பு வேற. அது என்னடா மப்பு? ரீஜன் அதுக்கு தெரியல. ரீஜென்ட்டா? நீ முதல்ல ரீஜென்ட்டா நடந்துக்க. இது பாரு முத்து, நம்மள பொழைக்க வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு வீண் பொல்லாப்பெல்லாம்? ஏதாவது பொழைக்கிற வழிய பாரு. சரிம்மா, இந்தா இரு, நாங்க வரோம். நானும் போறேன். ஏய், வா. எனக்கு வேலை இருக்குப்பா. அம்மா இந்தா. வாடா, இனிமே நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? நீ தான் காசு திருடுறது இல்லையே. உள்ளத உள்ளபடி சொன்னா அம்மாக்கு நீ ரொம்ப நல்ல பிள்ளை ஆயிட்ட. நான் நல்ல புள்ளதான், நீ தான் திருட்டு பயலாயிட்ட. என்ன பார்த்தா திருடன்னு சொன்ன? என்ன பார்த்தா திருடன்னு சொன்ன? என் கைய பத்தியா எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு காலையில தான் சோப்பு போட்டு கழுவுனேன். கையில இல்லடா, இது என்ன காதுல? அதுல காசு எப்படி? அதானே. என்னடா அது? காசு வேற ஒண்ணும் இல்ல. கை தூக்கு. நல்லா தூக்கு. அந்த கையை தூக்கு. காலவரி, புண்ணு. காலவரி.
என்னடா இது? முத்து, நான் சின்ன பிள்ளையில ரொம்ப அழகா இருப்பேன். அடிக்கடி காசு முழுகுவோம். எங்க தாத்தா சொன்னாரு, அதுதான் பொத்து பொத்துன்னு விழுகுது. வேற எங்க தட்டா காசு வரும்? தங்கமே விழுந்தாலும் விழுகு முத்து. அப்படின்னா நோண்டி எடுத்துறவா. வண்டி எடுத்து தொலையா. வண்டி அடியா. ஐயா, யாராவது கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். ஐயா ஐயா. என்னையா அது நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு டிராபிக் ஜாம் ஆகுதுல? நானா போக மாட்டேங்கிறேன். யாரும் வண்டியை தள்ள மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? மாட்ட ஓட்டியா? ஓட்டியா? ஜனங்களை காத்துட்டு இருக்காங்க. கேஸ் லைட் தூக்குறவன் புத்தி வழி சொல்றியா? அதிகமா பேசுன பல்லு உடைஞ்சிரும். அவன் பல்ல நீ உடைக்க போறியா இல்ல நான் உடைக்கட்டுமா? ஏன் நீயே உடைய? நீ இருக்கிற தைரியத்துல பேசுனா என்னை உதவாங்கி கொடுத்துற இருக்க. அண்ணே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, போய் ஆடுங்கண்ணே. ஆட முடியாது, நீ ஆடிடுவியா? ஐயா இவருக்கு எவ்வளவு சம்பளம்? 200 ரூபாய் பேசியிருக்கு. எனக்கு 100 ரூபாய் கொடுங்க, நான் ஆடுறேன். பிச்சுடுவோம் போடா. முன்ன பொண்ணு புழுக்கள் குதிரை ஆடிட்டியா? விழுந்து காலுகை அடிபட்ட போகுது. காலே உடஞ்சாரும் பரவாயில்லடா, அம்மாவோட கண் வைத்தியத்துக்கு பணம் கிடைக்குதுடா. என்னமோ 5-10 தானே சம்பாதிச்சிட்டு இருந்தோம், முள்ளங்கி 10 100 ரூபாய் கிடைக்குதுடா. வட போய் சமாளிப்போம். சமாளி. ஏ ராஜா, உன் பேரை சொல்லிதானே பொட்டு வச்சு அடிவாரம் பூசுவேன். இது வரைக்கும் இப்படி ஆனது. இன்னைக்கு ஆட்ட நின்னு போச்சே ராஜா. நிக்காதுமா, நட. என் ஆட்டக்கார சமாதானம் ஆயிட்டாரா? வேற ஒரு தம்பி ஆட போகுதுமா. அது எந்த ஊரு? தம்பி தொழிலுக்கு புதுசு. கண்டவனோட சோடி போட்டாரு, என்னால முடியாது. கண்டவன எனக்கு கெட்ட ஓவர். ஆமா, இந்த ஆள் யாரு? இப்படி எண்ணெயில வந்து தீஞ்சு போன பணியார மாதிரி இப்படி துள்றாரு. யோ, இந்த சின்னாலப்பட்டு மீனாவோட சோடி போட்ட ஆட இந்த சின்னாவிலேயே ஒருத்தம் கூட கிடையாதியா? ஐயோ, ஏ ராஜா, இளையத்திலகம் பிரபு மாதிரியே இருக்கியே. ஏ ராஜா, என் அம்மா, என் கண்ணு, உன் கூட ஆட நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. இல்லையா, நான் போயிட்டு என் மாட்டிட்டு வந்துடுறேன். ஏ ராஜா. அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமா? இல்லப்பா, இப்ப நீ அப்பப்போ வந்து அசைச்சிட்டு போயிடுறேன். போய் குதிரையை மாட்டு ஓடு ஓடு ஓடு. கருப்பு பணியாரம். ஐயோ, நானும் முத்து மாதிரி இல்லாம போயிட்டேன். சின்ன குட்டி மீனா சினிமா பார்க்க போனா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோபம் கிளுகிழுப்பாக பார்த்தாளா. ராத்திரி நேரம் பார்த்ததை எல்லாம் பகலில் நினைச்சி பெற்றாளா. சின்ன குட்டி மீனா சினிமா பார்க்க போனா, அட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோவும் கிளுகிழுப்பாக பார்த்தாளா. ராத்திரி நேரம் பார்த்ததை எல்லாம் பகலில் நினைச்சி பெற்றாளா. சின்ன குட்டி மீனா சினிமா பார்க்க போனா.
சூரக்கோட்டை மச்சானே சொட்டு கோழி வச்சானே சின்ன குட்டி மனசுக்குள்ள அவன் பச்சை குட்டி வச்சுக்கிட்டா வயச புள்ள ஏக்கும் தலகும்மா சூரக்கோட்டை மச்சானே சொட்டு கோழி வச்சானே சின்ன குட்டி மனசுக்குள்ள அவன் பச்சை குட்டி வச்சுக்கிட்டா வயசு புள்ள தென்னப்பட்டினம் போகத்தான் சினிமா சாராகத்தான் இளைய திலகம் கூடத்தான் டூலட் கொண்டு பாடத்தான் தொண்ணூத்தாக மெட்டு படிக்க நெஞ்சுக்குள்ள தாளம் தகதிமிதம் தகதிமிதம் தகதம் சின்ன குட்டி மீனா சினிமா பார்க்க போனா அட ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஷோவும் கிளுகிழுப்பாக பார்த்தாளா ராத்திரி நேரம் பார்த்ததையெல்லாம் பகலுடன் நினைச்சு பார்த்தாளா சின்ன குட்டி மீனா சினிமா பார்க்க போனா நானும் கலைஞனம்மா தெம்மாங்கு பாடும் இளைஞனம்மா நடிகர் திலகம் பிள்ளை போலே நான் வருவேனே புறவியின் மேலே ஆத்தா துணை இருப்பா இங்கே நான் கேட்கும் வரம் கொடுப்பா கண்ணீர் சிந்தி வாடும் போது கண்ணு உறக்க வேண்டும் போது பார்வை மலர்ந்திருப்பா எங்கம்மா பாச குரல் கொடுப்பா என்னை போலே ஏழை கொண்ட எண்ணம் எல்லாம் கைகூடும் அம்மன் கோயிலிலே எல்லாருக்கும் எல்லாமே என்றும் இங்கு கிடைக்கும் நீ 100 ரூபா தான் கேட்ட உன் ஆட்டத்தை பார்த்துட்டு அந்த தர்மகர்த்த ஐயா 300 ரூபா கொடுத்தாரு பத்தியா ஒரு அம்மாவுக்கு கண் பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அம்மா கண்ணை திறந்தாங்க அவ்வளவுதான் முத்து நான் சொன்னா கோச்சுக்கிற மாட்டியே என்ன சினிமா பார்த்து ரொம்ப நாளாச்சு ஒரு 2 ரூபா கூட ஏய் ராத்திரி காட்சிக்கு போனா அம்மா திட்டுவாங்க உடம்பு கேட்டு போடுவா அம்மாவுக்கு தெரிஞ்சா தானே உனக்கு மட்டும் தானே தெரிய போகுது குடும்பத்து ஏன்டா கரைய மாதிரி அரிக்கிற இந்த வச்சுக்க என்னப்பா நான் 2 ரூபா தான் கேட்டேன் நீ 5 ரூபா கொடுக்குற 100 ரூபாய் எதிர்பார்த்தோம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கு அதனாலதான் அப்ப கொடுத்தேன் நான் வர்றேன் ஏய் எந்த சினிமாவுக்கு போற தமிழ் படம் பார்க்கலாம்னு நினைச்சேன் நீ 5 ரூபா கொடுத்தியா இங்கிலீஷ் படத்துக்கு போலாம் நினைக்கிறேன் உனக்கு என்னடா புரியும் எல்லாரும் புரிஞ்சுட்டு தான் பாக்குறாங்களாக்க அதுல குளிக்கிற சீன் ஒண்ணு வருதான் அத போய் பார்க்க போறேன் கழுத பரம்பரையா ஆடிட்டு இருந்த என்ன பஞ்சத்துக்கு ஆட வந்து நீ பணத்தோட போறியா இந்த பாருங்கண்ணே உங்க தொழில கெடுக்கணுங்கிறது என் அபிப்பிராயம் இல்ல எங்க அம்மாவோட கண் வைத்தியத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு ஆண்டவனா பார்த்து கொடுத்தது வழிய விடுங்க பணத்தோட போயிருயா நீ என் உயிரே போனாலும் இந்த பணத்தோட தானே போவேன்
என்ன பாக்க அரைக்கிற? பணத்தை பொறுக்குற பொறுக்குற. ஏய், எடுத்துட்டு வா. அது கொடுங்க. குடு. பக்கத்துல வா. திரும்ப. என்ன போலீஸ் வந்திருக்கு? நிலுமேன் கான்ஸ்டபிள் அரெஸ்ட். ஏன் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? பொய்க்கால் குதிரைக்காரன கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு. என்னங்க ரெண்டு தட்டு தர தட்டினாரு? 2 தட்டு தட்டினாரா? ஆள புட்டுமா போல இருக்கையா? ஐயோ, புட்டுக்கிட்டா என்ன ஆகும்? இவருக்கு தூக்கு தண்டனைதான். ஐயோ அரெஸ்ட். ஐயோ ஐயோ அம்மா ஏறு. அம்மா ஏறுங்க. நட நட. அம்மா அம்மா இந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்கம்மா. எதுக்குப்பா? இந்த பொய்க்கால் குதிரைக்காரனை தம்பி அடிச்சல அதுக்கு தான். ஐயோ, எப்ப பாரு இந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளைக்கு முத்துட்ட மோதுறதே வேலையா போச்சு. வாப்பா நம்ம ஸ்டேஷன் போலாம். அந்த பொம்பளை கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். அந்த பொம்பளைகிட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறதா? அவ திமிரு பிடிச்சவ. நான் போய் மன்னிப்பு கேக்குறேன். இல்ல நான் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பண்ண போறீங்க? உள்ள தள்ள போறோம். எதுக்கு? அடிச்சியான்னு கேட்டீங்க, அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன். கையெழுத்து போட சொன்னீங்க, கையெழுத்து போட்டேன். அப்ப விட்டுற வேண்டியதானே? தேவைப்படும்போது கொடுங்க, வரேன். உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கு போறதுக்கு இது என்ன ஆயா வீடா? போயா உள்ள. ஆயா வேணும்னு சொன்னா அப்புறம் எகிரி போயிடும். ஜாக்கிரதை. ஸ்டாப் இட். உன் பட்டி காட்டு ரவுடி தனத்தெல்லாம் இங்க காட்டாத. என்ன சத்தம்? இந்த பாருங்க, எங்க அம்மாவுக்கு கண் மருந்து வாங்கணும். இந்த மருந்து சீட் இங்க வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா வெளியே போய் மருந்து வாங்கி அம்மா கையில கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஆள் அனுப்புங்க, இல்லைன்னா நீங்க கூட வாங்க. உன் அம்மா மேல உண்மையான அன்பு பாசமும் இருந்திருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியா நடந்திருக்கணும். மருந்து வாங்குறான் மருந்து. ஐயோ, நான் போறேன். என்ன இது உங்களோட பெரிய வம்பா இருக்கு? ஹலோ, என்னங்க மருந்து சீட்டு சீட்டு. யார் அது? கண்ணம்மா, எனக்கு யாரையும் தெரியாது. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க புள்ளைக்கு நல்லாவே தெரியும். என் புள்ளைக்கு தெரியுமா? என்ற அண்ணன் பேரு ராமசாமிங்க. அவருக்கு உங்க புள்ள கூட்டாளிங்க. இந்த மருந்து உங்க கண்ணுல போட சொல்லி என்ற அண்ணன் கையில கொடுத்துச்சு. அண்ணன் என் கையில கொடுத்ததுங்க. இப்ப புரியுதுங்களா நான் யாருன்னு?
நீ சொன்னது வச்சு புரியுது, ஆனா உன்னை பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? எனக்கு கண்ணு தெரியாதுமா. அம்மா, உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்களா? ஆமாம்மா. அதை என் புள்ள உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லியிருக்க மாட்டான். எங்க அம்மா குருடின்னு எந்த பிள்ளைக்கு தான் சொல்ல மனசு வரும்? வாங்கம்மா, உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். உட்காருங்க. யார் பெத்த பொண்ணும் நீ நல்லா இருக்கணும். கண்ணம்மா, யார் கூப்பிடுறீங்க? உன்னதான். உங்க பேரு தானே கண்ணம்மா? ஆமா மாமா, என்ற பேரு தான். எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்திங்க. இப்படி நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என்ற ஆய கூட அப்படிதான் சொல்லும். ரொம்ப அடக்கமான பொண்ணு. பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். அவளும் இருக்காளே, அடங்காப்படாது. நீங்க யார் சொல்றீங்க? அவதான் அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை, உமாவோ உப்புமாவோ. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சுறா. என்னமோ சொல்லணும்னு சொன்னி என்ன? நீ பொல்லாத கோழி திருடப்பா. என்ன கோழி, என்ன திருடுன? நான் யாரு? உன் நண்பன் தானே? ஆமா. ஒன்னா தூங்கிருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம். என்ன எங்க சாப்பிட விட்டு? நீதான் எல்லாத்தையும் சாப்பிடுறிய. உனக்காக நான் சாப்பிட்டுருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம ஒரு குட்டியை செட்டப் பண்ணிருக்கீங்க. அதுல என்ன நான் பக்கம் இருக்க போறேன்? குட்டியா? என்னடா சொல்ற? குட்டினா குட்டி, லட்டு மாதிரி குட்டியா? என்னடா லட்டுங்கிற குட்டிங்கிற? புரியும்படியா சொல்ல. உன் பேரை சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டிருக்கு. யாரு, எதுக்காக வரணும்? டேய் கருப்பட்டி, இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு வருவாங்க. அம்மா கிட்ட சொல்லி நம்ம தகர புட்டியில பணம் வச்சிருக்கோம்ல, அதை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லு. அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டாங்கன்னு சொன்னல. சரி நீ போ. சரி. அவளுக்கு அந்த மருந்து சீட் எப்படி கிடைச்சிருக்கும்? ஹலோ தாய்குளமே, இன்ஸ்பெக்டர். என்ன மேன்? இல்ல மேன், அன்னைக்கு என்கிட்ட மருந்து சீட் பறிச்சீங்களா, அது எங்க மேன்? இங்கதான் இங்க வச்சா. சீட் எங்க மேன்? ஏயா கத்துற? ஏயோ கத்துற? இத ஒரு சீட்டு. ஆமா, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா பணப்படி ஜாகிரதன் பேசிக்கிட்டல. இஷ்டம் இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அந்த பொண்ணை நான் புடிச்சு கொடுத்துறேன். நீங்க ஒண்ணும் பிடிக்க வேணாம். அவளை எப்படி பிடிக்கணும், எங்க பிடிக்கணும் எங்களுக்கு தெரியும். யூ கோ மேன். என்ன வே? பரவாயில்ல படு. உன் பேர் என்ன? காத்தவராயா. தங்கமுத்துங்கிறவரு உன்னை எதுக்கா படிச்சாரு? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா. தப்பு என் பேர்ல தான் இன்ஸ்பெக்டர். குடிவெறியில ஏதோ நடந்து போச்சு. தயவு செய்து அவரை விட்டுருங்க. கான்ஸ்டபிள், ஸ்டேட்மெண்ட் எழுதி கைத்து வாங்கிக்காங்க. சரிங்க மேடம். சொல்லியா கருப்பட்டி, இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு பாத்துடணும். எந்த பொண்ணு? அதான்டா அந்த மரமழகி கண்ணம்மா. அவ பொண்ணே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? வேளாங்கு மீன் மாதிரி நழுவுறாங்க. ஓஹோ, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ணிடணும். அம்மா. யாரு? கண்ணம்மாவா? வா உட்கார். உங்களுக்காக பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எனக்கு எதுக்கு பழம் இல்ல? இந்த வயசானவங்க எல்லாம் சத்துள்ள பொருளா சாப்பிடணும். பழம் எல்லாம் நிறைய சாப்பிடணும். ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? நீங்க வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க கையில கொடுத்தா நீங்க உங்க பிள்ளை கொடுத்து போடுவீங்க. அவர் ஏற்கனவே குண்டு, இத சாப்பிட்டாருன்னா இன்னும் குண்டாயிடுவாரு. என்ற கண்ணு முன்னாலே இதை சாப்பிட்டு போடுங்க. சரி. சொல்ல மறந்துட்டேனே, என் பிள்ளை உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காமா. கண்ணம்மா வந்தா விட்டுடாத, வீட்டுல இருக்கவை, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வந்துருவான். எனக்கு அவசரமா ஒரு சொல்லி இருக்குங்க, நான் அப்புறமா வந்து உங்க பிள்ளைய பாக்குறேன். இல்ல வந்துருவான். நமக்குள்ள என்னங்க இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேங்க. நீங்க அந்த பழத்தை ஒழுங்கா சாப்பிட்டு போடுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். போயிடாத, அவன் வந்து கோச்சுக்குவான். இல்ல பரவாயில்ல. ஐயோ கண்ணம்மா. தங்கா, என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தியா பொண்ணு? புடி புடி புடி. அதான் இருக்கும். நெல்லு, யாரு நீ? எங்க வாப்பா பேரு ஹுசைன், உம்மா பேரு ஃபாத்திமா, என் பேரு மகாலட்சுமி. மங்களகரமான பேரு. அம்மா மகாலட்சுமி, நீ போயிட்டு வா. அந்த பொண்ணு மாட்டலையே. ஏய், மாட்டாம அவ போயிடுவா. வாட. அம்மா அம்மா. வாப்பா, கொஞ்சம் முன்னால வந்துடக்கூடாது? ஏன்? இப்பதான் கண்ணம்மா வந்துட்டு போனா. எதுக்கா போல பாக்கல?
அவன் அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்னா? அப்பா பேரு உசேன், அம்மா பேரு பாத்திமா. அவ பேரு மகாலட்சுமி. அது எப்படா மகாலட்சுமியா இருக்க முடியும்? கலப்பு திருமணமா இருக்கும். அட மடையா, அவங்க அப்பா அம்மா முஸ்லிம்டா. ஆஹா, உள்ளத உள்ளபடி சொன்னா அவளேதான், விடாதீங்க. புடி புடி புடி. ஏய். சரி சரி, அதோ ஏங்க. புடி புடி. ஏய், நான் போறேன், நில்லு. ஏய், ஏய் ஒடியாடா. ஓட முடியலப்பா. ஐயா, ஒடியாடா. நில்லுப்பா. ஏய், நில்லுமா, நில்லுமா, நில்லுமா. சு, சு, நில்லுமா, நில்லுமா. எங்களை ஏமாந்து ஓடிடுவியா? என்ன சொன்ன? உங்க மாப்பா பேரு உசேனு, உங்க அம்மா பேரு பாத்திமா, உன் பேரு மகாலட்சுமியா? யார்ட்ட காது குத்துற? டேய் சு, எந்த காரணத்துக்காக அம்மா அப்பாக்கு வந்து யாரு நீ? இப்படி கேட்ட சொல்ல மாட்டா. டேய், மகாலட்சுமின்னு சொன்ன? இல்லையா? சரி நான் வரேன். என்ன வரேன். பண்ற? ஐயா, இல்லடா, நீயே பிடிச்ச நீயே பாத்துக்க. எவன்டா அவன்? அருவாளை கொண்டாடா. என் பொண்டாட்டி கையை பிடிச்சா இருக்கிற, உன்னை வெட்டுறேன் பாரு. ஐயோ, எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுங்க. அது நல்லா பேசுங்க. உங்க முன்னாடி தெரியாதுங்க. நீங்க ஊமையை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பெரிய தியாகி. ஏன்டா கிண்டலா பண்ற? உன்னை வெட்டுறேன் பாரு. அங்க வர போலீஸ். போலீஸா? காவலுக்கு போனா கோவக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. என்னாச்சு என்னாச்சு தாகம் நெஞ்சில் உண்டாச்சு, உண்டாச்சு உண்டாச்சு தேகம் ரெண்டும் ஒன்னாச்சு. காதல் வேலை பருகி பருகி தினமும் ரசிக்கலாம். காவலுக்கு போனா கோவக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. என்னாச்சு என்னாச்சு தாகம் நெஞ்சில் உண்டாச்சு, உண்டாச்சு உண்டாச்சு தேகம் ரெண்டும் ஒன்னாச்சு. காதல் வேலை பருகி பருகி தினமும் ரசிக்கலாம். காவலுக்கு போனா கோவக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. நாள் புதுமுகள் இனிதான் அனுபவம், ஏன் அவசரம் தருவேன் அதிசயம். காமனூரிலே காற்றி போகலாம், காதினாயிரம் செய்தி கூறலாம். அது என்னிலும் நீ உன்னில் நானும். தேடும் இன்பம் நூறு, தேடி மெல்ல பாரு. ஓ, 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 ஹே, ஹே. காவலுக்கு போனா கோவக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. என்னாச்சு என்னாச்சு தாகம் நெஞ்சில் உண்டாச்சு, உண்டாச்சு உண்டாச்சு தேகம் ரெண்டும் ஒன்னாச்சு. காதல் வேலை பருகி பருகி தினமும் ரசிக்கலாம். காவலுக்கு போனா கோவக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. நாள் முழுவதும் நினைத்தால் சுடுகிறாய், ஐயோ என் கனவிலே அணைத்தால் குளிர்கிறாய். காற்று தீண்டினால் காயமாகுதே, காவல் மீறவே ஆசையாகுதே. பாரம் நெஞ்சு ஏறும் மோகம் எல்லை மீறும். பேசி இன்றி போகும் பார்வை மட்டும் பேசும். ஹே, ஓ, ஓ, ஏ, காவலுக்கு போனா கோவக்காரி, காதலிச்சு ஆனா வீட்டுக்காரி. என்னாச்சு என்னாச்சு தாகம் நெஞ்சில் உண்டாச்சு, உண்டாச்சு உண்டாச்சு தேகம் ரெண்டும் ஒன்னாச்சு. காதல்
ரசிக்கலாம் தாரா டாக்டர், அம்மா கண்ணை பாத்துட்டீங்களே, அம்மாவுக்கு கண் வைத்தியம் பண்ண சரியாயிடும் இல்ல? விபத்துல கண் சேதம் அடைஞ்சிருக்கு, வைத்தியம் பண்ணா மட்டும் போதாது. டாக்டர் டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். எங்க அம்மா விட்டா எனக்கு யாரும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் வேற யாராவது பெரிய டாக்டரா பாக்குறேன். டாக்டர் டாக்டர், அம்மா ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன். ஆனா கண் பார்வை மாத்திரம் வராதுன்னு சொல்லாதீங்க. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணா பார்வை வராதுன்னு சொன்னனே தவிர பார்வையே வராதுன்னு சொல்லலையே. பார்வை வர வழி இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படின்னா உங்க அம்மா கண்ணை எடுத்துட்டு வேற கண்ணை வைக்கணும். ஏன் டாக்டர் இது முன்னாடியே சொல்லல? ஏன் கண்ணை எடுத்துங்க. டாக்டர், எங்க நோட முட்டை கண்ணுதான், எப்படியாவது எங்க அம்மாவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? சட்டப்படி உயிரோடு இருக்கிறவங்க கண்ணை எடுக்க கூடாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க டாக்டர். ஒரு லெட்டர் தரேன், அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு ஐ பேங்க்கு போய் பாருங்க. சார் வணக்கம் சார். ஓர கண்ணு, ஒன்றரை கண்ணு, அரை கண்ணு, மஞ்சக்காமல கண்ணு, இதுக்கெல்லாம் இல்லாம ஒரு ஜோடி கண்ணு கொடுங்க. ஏயா இது என்ன முட்டை கண்ணு நினைச்சியா? ஏய் சுமார் சார், டாக்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு, படிச்சு பாருங்க. முத்து, மனுஷன் பசியில சாகுறான், பட்டினில சாகுறான், அடிதடி சண்டையில சாகுறான், விபத்துல சாகுறான். இத்தனை பேர் கண்ணியை எடுத்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படிலாம் செய்ய முடியாது. நல்ல மனசு உள்ளவங்க தன் கண்ணை தானம் பண்றதா எழுதி கொடுத்துட்டு செத்துட்டாங்கன்னா அந்த கண்ணை 6 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்கலாம். மிஸ்டர், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனை பதிவு பண்ணியாச்சு, நீங்க போயிட்டு வரலாம். என்னங்க கண்ணை கொடுக்காம போகலாம்னு சொல்றீங்க? கண்ணெல்லாம் உடனே தர முடியாதுங்க. ஐயா, நீங்க செத்ததுக்கு அப்புறம் கொடுங்க, இருக்கிற கண்ணை கொடுங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். ஏற்கனவே கண்ணு கேட்டு நிறைய பேர் பதிவு பண்ணி வச்சுக்காங்க. ஐயா அது சார், எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? 1 மாதத்திலையும் கிடைக்கலாம், 1 வருஷத்திலையும் கிடைக்கலாம். உடனடியா கிடைக்கிறதுக்கு என்ன வழி? கண்தானம் செய்யறவங்க தான் இறந்ததுக்கு பிறகு இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு உங்க பேரை எழுதி வச்சுட்டு செத்துருந்தாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. ஐயோ, என்ன பண்ணாலும் குழப்பாரே. ஐயா, ஐயோ, போயிட்டு வரேன் சார். எல்லாத்தையும் தொடங்க. முடியாது. தரையா ஓபன் பண்ணு. பாவிகளா, கள்ள கடத்தலா பண்றீங்க? இது யாரோட இடம் தெரியுமில்ல? ஜோவோட இடம். நாங்க யாரோட ஆட்கள் தெரியுமில்ல? ஜோவோட ஆட்கள். ஜோக் என்ன கொம்பா முளைச்சிருக்கா? கணக்கு நம்ம கடத்தல் சரக்கு பிடிபட்டுச்சு, அதோட தொகை எவ்வளவு இருக்கும்? 1+3 3 லட்சம். கொஞ்சம் அதிகம் தான். தொகையை தானே சொல்றீங்க? இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் உமாவோட திமிர சொல்றேன். உங்க முதலாளிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாலாம். கொம்பா? கணக்கு, நீங்க அவன் நடவடிக்கையை கவனிக்கிறீங்க. தனியா கிடைச்சான்னா நாய் இல்ல நாய் அத மாதிரி அடிச்சு நொறுக்குறீங்க. உயிர் போயிடும், பரவாயில்ல. ஒருவேளை அவ பழைச்சிட்டா அது அவளுக்கு ஒரு பாடமா இருக்கும். செத்துட்டான்னு வச்சுக்க, பின்னாடி வராங்க பாரு, அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். எப்படி? எப்படி?
காயத்தில் இருக்கிற புல்லட் எடுத்துட்டேன். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெரியறதுக்கு இன்னும் 3 hours ஆகலாம். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? நோ, நத்திங் டு வரி. ஹார்ட் பீட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மூச்சு திணற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே நான் வந்து பாக்குறேன். வரமா? வரேன். உமா, டியூட்டி டைம் ஆச்சு, புறப்படலையா? என்ன வாட்ச் பாக்குற? டியூட்டி ஃபர்ஸ்ட். இவரை நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. புறப்படுமா? ஹலோ டாடி, அவளுக்கு மயக்கம் தெளிச்சு போச்சா? என்னம்மா அது? மயக்கம் தெளிகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும் டாக்டர் சொன்னார்ல. நீ இங்க இருந்து போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள போன் பண்ண எப்படிமா? இந்த பாரு, மயக்கம் தெளிஞ்ச உடனே நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். ஓகே டாட். டாடி டாடி. என்னம்மா? டாடி, அவருக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா, அதிகமா இருக்கா? கொஞ்சம் இரு, அவர் இதய துடிப்பு எப்படி இருக்குங்கிறத நீயே கேளு. கேட்டியா? I think he's normal. அவர் இதயம் சரியா தான் துடிச்சிட்டு இருக்கு. ஓ இதயம் என்ன அதிகமா துடிக்குது. Am I correct? Okay, Dad. What a wonderful man he is. என்னங்க இது? ஒரு தூக்கு தண்டனை கைதி தியாகியா மாறி இருக்காரு. பெரிய தியாகி பரம்பரை போல் இருக்கு. நோ, அவர் என்ன சொல்லிருக்காருன்னு படிக்கணும், கேளுங்க. படிங்க. நான் இறந்தவுடன் எனது விழிகளை பார்வையற்ற ஒருவர் கண்ணில் பதிக்கப்பட வேண்டும். அவர் மரணம் அடைந்தால் அதே கண்களை பார்வையற்ற இன்னொருவருக்கு பதிக்க வேண்டும். என் கண்கள் உலகம் உள்ளவரை உயிரோடு இருக்க வேண்டும். தூக்கு கயிற்றில் நான் தொங்கி இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் விழிகள் அந்த உலகத்தை பார்த்துக் கொண்டே இருக்கும். தங்கமுத்து, எங்க போறீங்க? எங்க நில் முத்து. சார் கொஞ்சம் தயவு போயா போயா சார் சார் போயா அண்ணா. சார் சார் கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்துடுறேன் சார். உள்ள இருக்கிறவெல்லாம் நீ என்னடா உள்ள போகணுங்கிறிய? போயா சார் ஒரு கைதி இருக்காரு, அவர் கண்டிப்பா பார்க்கணும் சார். நினைச்ச உடனே போறதுக்கு உன் மாமியார் இப்படி நினைச்சியா? போயா போயா. ஏன் சூப்பரண்ட் வர விடுங்க, அட விடுங்கண்ணா, நான் கேட்கறேன் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்ன மேன் கரெக்டாங்க சார், ஒரு தூக்கு தண்டனை கைதி தன் கண்ணை தானம் கொடுக்கறதா பேப்பர்ல செய்தி வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு கண்ணு இல்ல, அவரை எப்படியாவது பார்த்து கெஞ்சி கேட்கணும் சார். நோ நோ நோ, ஒரு தூக்கு தண்டனை கைதியை சந்திக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. ஐயா, என் காலம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி அதை இவருடைய அம்மாவுக்கு கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அம்மா, அம்மா. என்னப்பா முத்து, என்னாச்சு? என்னப்பா என்னாச்சுப்பா? முத்து, என்னப்பா எங்க கூட்டிட்டு போற? முத்து, முத்து, என்ன காரியம் செஞ்சுட்ட? அம்மா அழிச்சிடாதீங்கம்மா. உங்க நெத்தியில பொட்டு இருக்கும்போது நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அழகுக்காக அவுட்டு வைக்க முடியாதுப்பா. அம்மா, இனிமே நீங்க அமங்கலி இல்ல, சுமங்கலி. என்னப்பா சொல்ற? இத்தனை நாள் அப்பா செத்து போயிட்டதான் நினைச்சோல்லமா? இல்லப்பா, அப்பா உயிரோட தான் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. முத்து, அம்மா. நிஜமா தானே சொல்ற? ஆமாம்மா. நல்லா பாத்தியா? அப்பா தானே? என்னம்மா, பிள்ளைக்கு அப்பாவை அடையாளம் தெரியாம இருக்குமா என்ன? அப்பா போட்டோ தான் தினமும் நான் பாக்குறேன்னு. அப்பா உயிரோட தான் இருக்காங்க. உங்க அம்மாக்கு கண்ணு கொடுக்கறதுக்காக பட்டணத்து கழிச்சிட்டு வந்தேன். கண்ணுக்கு கண்ணான கணவனையே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். என் வயிற்றுல பாலை வார்த்துட்டப்பா.
நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. அம்மா, அப்பா எங்க இருக்காரு? ஏன் பேசாம இருக்க? எங்க இருக்காரு? நீ ஊமையா இருக்கிறத பார்த்தா எனக்கு எனக்கு பயமா இருக்கு. சொல்லுப்பா, உங்க அப்பா எங்க இருக்காரு? எப்படிமா சொல்றது? அப்பா ஜெயில இருக்காங்க. இந்த 3 நாள் அவருக்கு தூக்கம். அம்மா, 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 அம்மா. அம்மா, அழாதீங்கம்மா. நான் அழுறதுக்கு நீ பிறந்து வைப்பா. அம்மா, என்ன சொல்றீங்க? நீ வச்ச பொட்டுக்கு இன்னும் 2 நாள் தானே ஆயுசு. இந்த அல்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம். தூக்கு மரத்து நிழல்ல இருக்கிற உங்க அப்பா மனசு எப்படி எல்லாம் துடிக்குது. அம்மா, கவலைப்படாதீங்க. எப்படியாவது ஒரு வக்கீல பார்த்து அப்பாவை தூக்கில இருந்து காப்பாத்துறேன். ஓகே சார், ஓகே சார். மிஸ்டர் தங்கமுத்து, சொல்லுங்க சார். உங்க அப்பா கேஸ பத்தி தான் விசாரிச்சேன். இனிமே எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கப்பா. என்ன சார் சொல்றீங்க? உங்க அப்பா சார்பில் ஜனாதிபதிக்கு கருணை மனு கூட கொடுத்திருக்காங்க. அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. சார், அப்பாவை தூக்கில இருந்து காப்பாத்த வேற வழியே இல்லையா? இருக்கிறதாக எனக்கு தெரியல. தவிர்க்க முடியாத சில காரணங்களால தூக்கு போடுற தேதி தள்ளி போறது உண்டு. எப்படி சார்? சொல்லுங்க. மிஸ்டர் தங்கமுத்து, உதாரணமா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுங்க. தூக்கு போடுற தேதியை தள்ளி வச்சிருவாங்க. மறுபடி டாக்டர் அவர் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து அந்த கேஸ் ஃபைல் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ் புதுசா தூக்கு போடுற தேதியை சொல்லுவாரு. இந்த கேஸ்ல அந்த சான்ஸும் இல்ல. காரணம், உங்க அப்பாவுக்கு கால் ஊனமானாலும் ஆரோக்கியமா இருக்கு. மிஸ்டர் அசோகன், உங்க கடைசி ஆசை ஏதா இருந்தா சொல்லுங்க, நிறைவேற்றி வைக்கிறோம். என் ஆசையை உங்களால நிறைவேற்றவே முடியாது. எங்களால முடியறதா சொல்லுங்க, செய்யறோம். அது எங்க கடமை. தயங்காம கேளுங்க. நான் குருட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். எதுக்கு? ஒரு காலத்துல நான் கவிதைகளை எழுதி எழுதி கூச்சேன். அப்ப என்னால புகழ் பெற முடியல. ஆனா இன்னைக்கு என் கதையை கடவுள் எழுதி முடிக்க போற இந்த நேரத்துல என் கவிதைகள் புகழ் அடைஞ்சிருக்கு. அந்த குருட்டு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் என் கவிதையை பிரேயர்ல பாடுறாங்களா? அதை என் காது குளிர கேட்டுட்டு நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தூக்கு தண்டனை கைதியை வெளியே அனுப்ப கூடாது சார். அந்த கைதி தப்பிச்சுட்டு போறதுக்கு திட்டம் போட்டுக்கலாம் சார். அதுல நாம ரிஸ்க் எடுக்க கூடாது சார். கரெக்ட். தூக்கு தண்டனை கைதி தப்ப விட்டா தானே குத்தம். குருடர் பள்ளியில இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள கொண்டாந்துட்டா அந்த கவினோட கடைசி ஆசை நிறைவேறும். நாமளும் நம்ம கடமையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும் இல்லையா? வெரி வெரி கரெக்ட் சார். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். மிஸ்டர், இது உங்க கட்சி தானே? தேங்க்ஸ்.
விடியாத இரவும் இல்லை, வெளுக்காத கிழக்கும் இல்லை, வரக்கூடும் காலம் நேரம் வசந்தங்கள் நம்மை சேரும். பாட்டு ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை பாடும் பாட்டு, கேட்டு இதை கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு. நீ குருடன்ல? இல்ல நடிச்சேன். நீ எப்படி இங்க வந்த? உங்களை காப்பாத்ததான். என்ன காப்பாத்தவா? என்ன காப்பாத்த யாராலே முடியாதுப்பா. எது ஒரு நாள் வெளியே போய் பேசுவாங்க. வாங்க. நோ, என்ன காப்பாத்துறதுக்கு நீ யாரு? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லைன்னா சத்தம் போட்டு போலீஸ் கூப்பிடு. வேண்டாம், நான் சொல்றது வார்டன், வார்டன், வார்டன். ஆல் தி ஆபீசர்ஸ், நான் சொல்றத கவனமா கேளுங்க. கைதியும் அவனை காப்பாத்த வந்தவனும் இந்த ஜெயில் காம்பவுண்ட விட்டு தப்பிச்சு போயிருக்க சான்ஸே இல்ல. ஒண்ணு குண்டடிப்பட்டு அவன் செத்து போயிருக்கணும், இல்ல காயம் பட்டு எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். ஒரு இடம் விடாம நீங்க அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். இந்த ஜெயில் காம்பவுண்ட விட்டு காத்து கூட வெளியே போக கூடாது. இப்ப நான் ஐஜி பார்க்க போறேன், 5 நிமிஷத்துல திரும்பி வந்துருவேன். அதுக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஓகே, பி கேர்ஃபுல். ஏன்டா வண்டி பின்னால வந்து விழுந்த? பல்லு வலி தாங்க முடியலங்க. பல்லு வலினா டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே இடியட். சாதாரண பல்லு வலி இல்லங்க, பெரிய பல்லு வலி. நாளாக்கிடாத. நீங்க இப்ப ஜெயில்ல இல்ல, நான் உங்களை கடத்திட்டு வந்துட்டேன். விதியை நினைச்சுக்கிட்டு நிம்மதியா செத்துருப்பேன். என்ன கடத்திட்டு வந்து குற்றவாளி ஆக்கிட்டியடா. என்ன கடத்திட்டு வந்த? என்ன குற்றவாளி ஆக்குன? என்ன பாவி ஆக்கிட்டியடா.
இதெல்லாம் மரமா? நான் இவ்வளவு தூரம் அடிக்கிறேன், பேசாம இருக்கேடா. யாரா நீ? அப்பா புள்ளைய அடிக்கலாம், புள்ள அப்பாவை அடிக்க கூடாது. அந்த தப்பையும் உங்களை ஜெயில காப்பாத்தும் போது செஞ்சிட்டேன். அதுக்கு நான் இந்த தண்டனை. அப்பா இருந்து அடிச்சு வளர்க்காத குறை இன்னைக்கு தீர்ந்துச்சு. அடிக்கப்பா, அடிக்க. என்னப்பா சொல்ற? நான் உன் அப்பாவா? அப்ப நீ என் சண்முகத்தோட மகன். என் பேர் தங்கமுத்து. தங்கமுத்து. இப்ப அம்மா இருக்கா? நல்லா இருக்க. வாங்க உட்காருங்க. ஏன்பா நீங்க தண்டனை கைதி ஆனீங்க, பாத்து. அன்பு கைதியா இருந்தனா தூக்கு தண்டனை கைதியா எப்படி ஆனேன்னு சொல்றேன் கேளு. மன்னிக்கணுங்க, நான் செகண்ட் கிளாஸ்ல தான் வந்தேன். அவசரத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறிட்டேன். அதனால அடுத்த ஸ்டேஷன்ல மாறிக்கலாம். உட்காருங்க, சும்மா உட்காருங்க. யாராவது காப்பாத்துங்க. ரோசி, ரோசி, எங்கம்மா இருக்க? வாங்க. என் குழந்தை உயிரை காப்பாத்தினவர எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வலது கால் கம்ப்ளீட்டா நொறுங்கி போயிருக்கு. டாக்டர், எங்க அங்கிளை காப்பாத்துங்க டாக்டர். ஆஸ்பத்திரியில 6 மாசம் நினைவிழந்து கிடந்தேன். எனக்கு நினைவு வந்தப்ப உங்க அம்மா எனக்கு கிடைக்கல, ஒரு காலம் எனக்கு இல்ல. என்னன்னா ரொம்ப வேதனையா இருக்கா? என் மனைவியை பிரிஞ்ச வேதனையை விட இது எனக்கு பெருசு இல்ல. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஸ்பத்திரியில கேட்டேன், பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தேன், ஒரு பலனும் இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன்னா, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நல்லபடியா இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திக்கதான் போறாங்க. கவலைப்படாதீங்க அங்கிள், நான் பெரியவளான அப்புறம் ஆண்டியை கண்டுபிடிச்சு தரேன். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். என்ன யோசனை பண்றீங்க? நேற்று ராத்திரி என் கனவுல என் மனைவி சண்முகம் வந்தா. கனவுல வந்தவங்க ஒரு நாளைக்கு நேர்ல வரத்தான் போறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாங்க அண்ணா டிஃபன் சாப்பிடலாம். இது வரி கட்டுற கணக்கு, இதுல ஒரு கையெழுத்து. வக்கீல் சார், நீங்க படிச்சு பாத்துட்டீங்களா? ஒரு வரி விடாம படிச்சேன், வரி வரியா படிச்சேன். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடலாம். அதுக்காக கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட முடியுமா? நல்லா படிச்சு பார்த்து போடுங்க. ஆண்டி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? ரோசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பலமுறை கேட்டேன். அதுக்கு உங்ககிட்ட இருந்து பதிலே வரல. ஆண்டி, ஆண்டி 1 minute. ஆண்டி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போறீங்களா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ பொண்ணு கேட்ட முறையே சரியில்லை. உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து முறைப்படி கேடு. ஆண்டி, எனக்கு தேவை உங்களோட பதில். என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் சொந்தக்கார பையங்கிறதுக்காக என் சொத்துல வேணா பங்கு தர்றேன். ஆனா என் பொண்ணை உனக்கு தர மாட்டேன். வாதாபி, அந்த மரியா கழுவி சொத்தையெல்லாம் நான் அடையணையா? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அந்த நொண்டி கிழவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம திட்டம் பலிக்காது. ஆமையா,
அந்த கிழவரை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. அந்த கிழவன் சென்டிமெண்டான ஆளு. அதனால உங்க ஆண்டிக்கு அவனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஒரு வதந்திய பரப்பி விட்டா தன்னை ஆதரிச்ச குடும்பத்துக்கு அவமானம் வந்துருச்சேன்னு அந்த கிழமை சொல்லிக்காம வீட்டை விட்டு ஓடிடுவான். மெய்யா இருந்தா அது பரவும், பொய்ய எப்படியா பரவும்? ஐயோ, மெய்ய விட பொய் தான் சீக்கிரம் பரவும். பொய்க்கு தான் பலம் ஜாஸ்தி. எப்படி? அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. இப்ப பாருங்க, மெய் மெய் பொய். மெய்ன்னு சொன்னா காத்து வராது, பொய்ன்னா தான் காத்து வரும். அடே அப்பா, கணக்கு உனக்கு கூட மூளை இருக்கியா? நிறைய இருக்கு, வேணுமா? கூட பிறக்காத சகோதரி மரியாவுக்கு எனக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா ஊரெல்லாம் பத்த வச்சுட்டானுங்க. அந்த சின்ன பொண்ணு ரோசி அதை நம்பிட்டா. அந்த நெருப்பை என்னால அணைக்க முடியல. இத்தனை வருஷமா இருக்க இடம், துணி, சாப்பாடு எல்லாம் கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தோம். உங்க மேல ஒரு கெட்ட பேர் வரத நான் விரும்பலங்க. அதனால இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அது கரெக்டா பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட அன்பா பழகுனதும், என் குழந்தையை தூக்கி எடுத்து வளர்த்ததும் எல்லாம் என் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான், அப்படிதானே? சொல்லுங்க மம்மி. இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். பெரியவங்க பேசும்போது உனக்கு என்ன வேலை? இங்க நீ போய் உன் வேலையை பாரு. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மரியா போனாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவங்க நிரந்தரமா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? அவங்கள யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. இந்த ஆள் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. பாவி, விசுவாசம் இல்லாத துரோகி. இந்த ஆளு எங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அவர் கொலை செய்தத உன் கண்ணால பார்த்தியாமா? எஸ், பார்த்தேன். ரோசி! ரோசி! விடு. விடு. மம்மி! மம்மி! விடு! விடு! யார் மம்மி? மம்மி! ரோசி! மம்மி! இந்த ஆளுக்கும் எங்க மம்மிக்கும் கள்ள தொடர்பு இருந்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆளு எங்க மம்மிய கொலை பண்ணிட்டா. யுவரானார், கொலை செய்யப்பட்ட மரிய ஜேசுதாசிடம் அவருடைய சொத்துக்களை இவர் தன்னுடைய பெயருக்கு எழுதி தரும்படி வற்புறுத்தி இருக்கிறார். அந்த அம்மையாருக்கு ஏற்கனவே ஒரு பெண் வாரிசு இருந்ததால் அதற்கு அவர் மறுத்திருக்கிறார். அந்த ஆத்திரத்தில் இவர் அந்த அம்மையாரை கொலை செய்து விட்டார். கொலை நடந்த இடத்தில் இவர் காலிலே மாட்டியிருந்த லிம்பில் இருந்த ஸ்குரு ரோசியின் கையிலே கிடைத்திருக்கிறது. நான் ஊத்துனது வேலை செய்யுது. இவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு வேண்டிய ஆதாரங்களும் சாட்சியங்களும் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி சாரி, இவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கும்படி கனம் கோட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் குற்றவாளிக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கிறேன். அப்ப சாட்சி சொன்னால அந்த பொண்ணோட பேர் என்ன? ரோசி. அவளை சந்திச்சு அவளுக்கு உண்மையை புரிய வச்சு மறுபடியும் கோர்ட்ல கொண்டு வந்து அவளை நிறுத்துறேன். அம்மாவோட தாலி பாக்கியத்தை காப்பாத்துறேன். ஏய் கருப்பட்டி, அப்ப இவனை துணைய வச்சுட்டு போறேன். ஜாக்கிரதை. ஒரு தூக்கு தண்டனை கைதி தப்பிச்சு போனதா ஜெயில் சரித்திரத்திலேயே கிடையாது. அவனை உடனடியா கண்டுபிடிச்சாகணும். அவனை கடத்தனவனை காட்டுறேன், பாருங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல இவன் பேரு தங்கமுத்து. முத்துன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியுது. அந்த ராஸ்கல
தேவைப்பட்டா சுட்டு பிடிக்க உங்களுக்கு அதிகாரம் தரேன். கடத்தப்பட்ட தூக்கு தண்டனை கைதியை கண்டுபிடிச்சு அவனுக்கு கோர்ட்ல நிர்ணயிக்கப்பட்ட அதே நாள்ல அவனை தூக்குல போட்டாதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கௌரவம், பெருமை எல்லாம். உமா, உமா, இவனை பிடிக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இவன் வீடு உங்க டிவிஷன்ல தான் இருக்கு. யார் நீங்க? என் பேரு தங்கமுத்து. கதவை ஏன் சாத்துனீங்க? பயப்படாதீங்க, உங்களை கொல்லவோ கொள்ளை அடிக்கவோ நான் வரல. உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. நான் அசோகனோட மகன். அந்த கொலைகாரன் சம்பந்தப்பட்ட யாரோடையும் நான் பேச தயாரா இல்ல. எங்க அப்பா கொலை செய்யல, அவர் நிரபராதி. ஏன் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நேர்ல பாத்தீங்களா? நேரில் தானே பாத்தீங்க. கண்ணால பாக்குறது போய், காதால கேட்கறது போய். வெளிச்சத்துல பார்க்கும் போதே அது பொய்யா இருக்கும் போது நீங்க இருட்டுல தானே பாத்தீங்க. அது எப்படி நிஜமா இருக்க முடியும்? இந்த பாருங்க, எங்க அப்பா மேல பழிய போடுறதுக்காக யாராவது இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸ்டாப் இட். என்ன குழப்பாதீங்க. உங்க வாதத்தை நம்ப நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க. இல்ல நான் கூச்சல் போட்டு எல்லாரும் கூப்பிட வேண்டி வரும். அம்மா, அம்மா, கண்ணம்மா, அம்மா. இன்ஸ்பெக்டர் உமா, அப்போ கண்ணம்மா வந்தது? அதுவும் நான் தான். உங்க மகன் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாம எப்படி இருக்க முடியும்? உண்மையை சொல்லுங்க, அவர் எங்க? இதுக்காக அப்படி கேக்குற? உங்க மகனை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ண போறியா? அவன் என்னம்மா தப்பு பண்ணா? சிறையில இருந்த ஒரு தூக்கு தண்டனை கைதிய தப்பிக்க வச்சுட்டார். அந்த தூக்கு தண்டனை கைதி வேற யாரும் இல்ல, முத்துவோட அப்பாதான். அப்பா உயிரை காப்பாத்த நினைச்சு அவசரப்பட்டு அவன் ஏதோ செஞ்சுட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனை ஒண்ணு செஞ்சிடாதம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இதுல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பிள்ளை எங்க பார்த்தாலும் சுட்டு பிடிக்கும்படி உத்தரவு. வேணாமா அம்மா, வேணாமா, அவனை சுட்டாதீங்கம்மா. அம்மா, முத்து, ஐயோ அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே.
வந்தது உயிர் யார் கொடுத்தது அது யாரோ நினைவில்லையோ நேர் விழித்திட மழை நீர் தெளித்திட ஒரு மேகம் வரவில்லையோ நீதி தேவன் கண்கள் மூடிக்கொண்டதென்ன நீயும் இன்று மாலை சூடிக்கொண்டதென்ன நான் பாடும் பொருள் நீதானே அடியாயோ அடிப்பொன்மானே சின்ன வெண்ணிலா நீ சாட்சி சொல்லவா சின்ன வெண்ணிலா நீ சாட்சி சொல்லவா கண்ணான கண்ணல்லவா கல்யாண பெண்ணல்லவா பாட்டை கேளடி என் பாட்டை கேளடி உண்மையானது இன்று ஊமையானது சீரை வாசம் புரிகின்றது உனை அழைக்குது தர்மம் உயிர் துடிக்குது அதன் வாழ்வே அன்னை தந்தை வாழ்க்கை பிள்ளை கையில் தானே பெற்ற நெஞ்சம் என்னை வாழ்த்த வேண்டுமானே தோற்காது இந்த போராட்டம் நீமாறு வெற்றி கோடி நாட்டும் சின்ன வெண்ணிலா நீ சாட்சி சொல்லவா சின்ன வெண்ணிலா என் மனைவிய பார்க்காம சாகிறத விட கண்ணிலிருந்து கலங்கி நிக்கிறேன் செண்பகத்தை பார்த்துட்டே சாகுறேன் அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். முத்து வரை என்ன வம்புல மாட்டி விட்டா ஐயா. அது வந்து இப்படி போறியா இல்ல நான் போகட்டுமா? வேணாம் ஐயா, மாரியத்தா மேல பாரத்தை போட்டு நானே போறேன். மாரியத்தா காளியத்தா. ரோசி, ரோஸ் டார்லிங், come on. Hey, come on darling. Come on. வா 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 வா. அப்பா. சொன்னது டார்லிங். ப்ளீஸ் இன்னைக்கு என்ன விட்டுருங்க, என் மனசு சரியில்லை. உன் மனசு சரியில்லைன்னு முதல் ராத்திரி ரெண்டாவது ராத்திரியா வைக்க முடியாது என் கண்ணு. சொன்ன கேடு. வேண்டாங்க. விட மாட்டேன். என்னடி என்ன இப்படி பாக்குற? எனக்கு ஒரு காது இல்லைங்கிறதுக்காக தான் நான் ஹெட்போனே போட்டுட்டு இருந்தேன். பாட்டு கேட்கறதுக்கு நினைச்சியா? ஆஃப்டர் ஆல் ஒரு காது விஷயம். காதும் காதும் வச்ச மாதிரி நமக்குள்ள இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது டார்லிங். Come on. Don't touch me. தொடாதீங்க. தயவு பண்ணி இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. Come on, yeah, take it easy. உட்காருங்க. என்னங்க என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க காலே ரயில் விபத்துல உன் கண்ணு மட்டும் போல என் காலம் போயிடுச்சு செண்பகம். அடக்கடவுளே, இப்ப கொலை குற்றத்துக்காக என் உயிரும் போகுது. இல்ல, நான் விட மாட்டேன். இனிமே அந்த ஆண்டவனால கூட என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க முடியாது. இவரை அரெஸ்ட் பண்ணு. அம்மா அம்மா வேணாம்மா, விட்டுருமா. அம்மா அம்மா வேணாம், அவரை விட்டுரு. வேணாம் அம்மா, அவரை விட்டுருங்க. ஏங்க என்னங்க? அழாதீங்கம்மா, நான் போயிட்டு வரேன். இருங்க இருங்கம்மா.
கிழவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டானாமே. தப்புச்சான் மரியாதை கொலை செஞ்சது ஜோதான்னு யாருக்குமே தெரியாது. ரோசிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. வந்த என்ன அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிட்டாளே. அவங்க அம்மாவை கொண்டது நான் தான் என்ன காட்டி கொடுத்துட்டா கண்டிப்பா உனக்கு தூக்குதான். நான் விட மாட்டேன். அவங்க அம்மா கதையை முடிச்ச மாதிரி ரோசி கதையை முடிச்சிட வேண்டியதுதான். முடியாது. நீதான் உண்மையான கொலைகாரனே. இப்பவே போய் போலீஸ்ல சொல்றேன். டேய் பிடிடா அவளை. வாங்கடா. முத்து முத்து அப்பா போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன சொல்ற? நான் என்னப்பா பண்ணுவேன்? ஏய் அப்பாவை காப்பாத்தணும்னா முதல்ல ரோசியை காப்பாத்தியா. நீ அந்த வேனை போய் போ. முத்து மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. முடியாது. என் அப்பாவை நான் காப்பாத்தி ஆகணும். சட்டப்படி நீங்க குற்றவாளி. என் மனசாட்சி படி நான் நிரபராதி. எனக்கு சட்டம் தான் முக்கியம். எனக்கு மனசாட்சி தான் முக்கியம். முத்து நில்லுங்க. ஷூட் பண்ணிடுங்க. ஏய் கம் ஆன் போய். ஓடாதீங்க. தப்பிக்க முயற்சிக்காதீங்க. அடி என் கற்பு கரசி கண்ணகியே, நீ கட்டின புருஷனையே காட்டி கொடுக்கிற பத்தினின்னு எனக்கு நல்லா தெரியும். யோ வக்கீலே, இந்த மாதிரி பொம்பளைங்களை நாட்டுல நடமாட விடலாமாயா? கூடாது கூடாது. இதுல புருஷனுக்கு துரோகம் பண்ற பொண்டாட்டி இருந்தா பொடிக்கு போயில கூட அம்பிடாது. நீயா தும்முன? இல்லையே. நான் பொடி போட்டா நீ தானே தும்முவ. வேற எவன் தும்முன? நானே தும்முன. செவிட்டு போயில விட சொல்றா. அடே செவிடா. ஐயோ 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 விடுங்கயா. சொன்ன கேளுங்கயா விடுங்கயா. இது என்ன தெரியுமா? ஐயா மெழுகுவத்தி வெடி. யார வடியா குதிரை வெடியா? இது உங்க உயிரை குடிக்க போற வெடி. இது என்ன செய்ய போறீங்க? இப்ப நாங்க திரிய கொளுத்த போறோம். கொளுத்தே கமான் வெடிக்கும். சத்தம் வருமா? அவருடைய உடம்பும் பீஸ் பீஸா செதற போகுது. வரட்டுங்க. நம்ம கதாநாயகன் நீதான் அந்த நொண்டி பயலோட மகன்னு தெரியாம போச்சு. ரோசி எங்க? அடட, ரோசி உங்க அப்பா காப்பாத்த போற சாட்சி இல்ல. கொஞ்சம் இரு. இப்ப டமால்னு ஒரு சத்தம் கேட்க போகுது. உன் ரோசி அதான் பையன் பொண்டாட்டி. உன் சாட்சி பீஸ் பீஸ் ஆக போறான். பிடிச்சு கட்டிக்கிட அவனை. ஐயோ 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 ஐயோ.
சீக்கிரம் நில்லு. உன்னால உங்க அப்பாவை இந்த ஜென்மத்துல தூக்கில இருந்து காப்பாத்த முடியாது. உன் சாட்சி என்ன ஆகுறான்னு பாரு. சொல்றேன். கண்கள் செஞ்ச தப்புனால ஒரு நிரபராதிய தூக்க மேடைக்கு அனுப்பிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் இறந்த பிறகு என் கண்களை இவரோட அம்மாவுக்கு வச்சிருங்க. கவர்னரோட ஆர்டர். சீக்கிரம் கதவு தர. கதவு தரங்க ப்ளீஸ். குட் மார்னிங் சார். கவர்னர் லெட்டர். 1 minute. Yes sir, governor's letter. Okay, you can stop it. Okay sir. Stop the hanging. அப்பா, அம்மாவோட கண்ணு கட்ட அவுத்த உடனே முதல்ல உங்களை தான் பாக்கணும். அப்படி நில்லுங்க. இல்லப்பா, பிறந்த நாள்ல இருந்து ஒன்னதான் அவ பாக்கல. நீ முன்னால் நில்லு. இல்லப்பா, நீங்க நில்லுங்க. இல்ல முத்து, நீ முன்னால் நில்லு. இல்லப்பா, நீங்க நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? உள்ளத உள்ளபடி சொன்னா அம்மா முதல்ல இடத்த பாப்பாங்க. உன்னை பார்க்கலாம், ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அவங்க பயந்துருவாங்களே, அதனால அம்மாவே கேட்டுருவான். ஏமா கண்ணை திறந்தோன்னு யார பார்க்க போறீங்க? என் வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. உமாவையா? இல்ல, கண்ணம்மாவ. கண்ணம்மா. ஒன்னா நில்லுங்க. அம்மா கண்ணை திறந்து.